இப்போ நான் ஒரு முகவரியில இருக்கேன். ஆனா நான் ஷிஃப்ட் ஆயிட்டேன். அப்படிங்கும்போது என்னால அந்த ஃபார்மை வாங்க முடியல. இல்லாட்டி எனக்கு ஃபார்ம் குடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளுடைய இதுல பார்த்தீங்கன்னா, சர்ச் பை எபிக், சர்ச் பை நேம், சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் எல்லாம் குடுத்திருக்காங்க. இது மிக மிக ஒரு அற்புதமான ஒர்க். அதற்கே நம்ம நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தை பாராட்டணும். சத்தீஸ்கர், கோவா, குஜராத், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அதை தாண்டி 3 யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் நடக்குது. இவங்க அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா, நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, மொத்த அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சிக்கோ இல்லாட்டி ஒரு போலிங் பூத்துக்கோ ஓட்டர் லிஸ்ட் நான் சொன்னேன்ல கடைசி ஆப்ஷன் அதை மட்டும் தான் கொடுக்குறாங்க. அடுத்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெயரானது புரசைவாக்கம் தொகுதியில இல்லை. புரசைவாக்கத்துல நான் ஓட்டு போட்டேன். புரசைவாக்கம் தொகுதியிலே இல்லை அப்படின்னா தொகுதியே இப்ப இல்லை. அதே போல இப்ப நான் இந்த தொகுதியில போடுறேன். ஆனா அப்ப அதுல இல்லை அப்படின்னா தொகுதி சீரமைப்பு நடந்திருக்கிறது. அதனால இப்ப இன்னொரு ஒரு பெக்யூலரான பிஹேவியர் அந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லயே நாங்க பார்த்தோம். என்ன பிஹேவியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பேரை வைத்து ஒரு தொகுதியில தேடும் போது அது இருக்கு. ஆனா அதே தொகுதிக்கு போலிங் பூத் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இல்ல. இதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து என்கிட்ட கேட்டாங்க. அவங்க அந்த ஊர்ல 30 வருஷமா இருக்காங்க. அந்த ஊரினுடைய தெரு பெயர் கொடுத்து தேட சொன்னாங்க. அது திருவள்ளூர்ல இல்லாம திருத்தணியில இருந்தது. திருத்தணியிலையும் போய் அவங்களுடைய பெயர் இருக்கக்கூடிய அவங்களுடைய தெருவெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு போலிங் பூத் லிஸ்டையும் பிடிஎஃபையும் எடுத்துட்டோம். எடுத்த பிறகு இப்போ அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துலயும் நிறைய பேர் கேட்கறாங்க, மெசஞ்சர்லயும் கேட்கறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவங்களுடைய பெயரை வச்சு தேடினா கிடைக்கவே இல்லை. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு இன்னொரு வழியை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க. அதே நான் சொன்ன அந்த சர்ச் வெப்சைட்லயே போயிட்டு சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும். அது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தொகுதி தெரிஞ்சிருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாகம் எண்ணும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த பாகத்துல உள்ள அனைத்து வாக்காளர் பட்டியலின் முழு பட்டியலையும் நீங்க எடுத்து பெயரை தேடலாம். ஒவ்வொரு பெயராக தேட வேண்டும். ஒருவேளை குரோம் பிரவுசர் வச்சிருக்கீங்கன்னா, அந்த குரோம் பிரவுசர்ல அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணீங்கன்னா, அதாவது டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணாம அப்படியே கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா டவுன்லோட் பண்ணீங்கன்னா பிடிஎஃப்ல அடோப் ரீடர் மாதிரி சில சாஃப்ட்வேர்னால அந்த டெக்ஸ்ட்டை படிக்க முடியல. இமேஜா தான் அது இருக்கு. அப்படியே நம்ம மேனுவலா தேடுற மாதிரி ஆகும். அப்படி இல்லாமல் குரோம் பிரவுசர்லயே ஓபன் பண்ணீங்கன்னா பெயரை தேடலாம். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி முத்து அப்படின்னு அடித்தால் தான் இணையதளமானது எடுத்துக்குது அப்படிங்கும்போது, நீங்க இங்க முத்துகிருஷ்ணன்ங்கிறதுல கிருஷ் நான் எப்படி வேணாலும் தேடலாம். கண்ட்ரோல் எஃப் கொடுத்து தேடினீங்கன்னா அதை வைத்து தேடக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்ப இரண்டாவது கேள்வி, எனக்கு பாகம் ஏன் தெரியல, நான் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சில ஒரு வழிகளை வைத்து நம்ம முயற்சி செய்யலாம். இது ரொம்ப ஆழமா போய் செய்யக்கூடிய முயற்சி. ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த நேரத்துல 2002, 2005 நீங்க இருந்த தெரு பகுதி, ஏரியா பகுதியெல்லாம் தெரியும். தெரிந்தால் நீங்க என்ன செய்யலாம்னா, இப்போ அந்த அதே தொகுதியிலேயே அந்த தெரு இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தேட முடியும். அதாவது அந்த தொகுதியினுடைய பெயரை கொடுத்து போலிங் ஸ்டேஷன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, போலிங் ஸ்டேஷன் லிஸ்ட் இப்ப என்ன இருக்கு அப்படின்னு வரும். அதுல போய் உங்களுடைய தெரு, அப்ப இருந்த தெரு நினைவு இருந்தால் அந்த தெருவுடைய பேரை கொடுத்தீங்கன்னா இப்போ அது எந்த போலிங் பூத்ல வருது அப்படின்னு. ஒருவேளை அந்த போலிங் பூத்தே அப்பவும் இருந்திருந்தால் அது டிராப் டவுன்ல வரும். அதை வைத்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த பின்கோடு அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல என்ன மாதிரியான போலிங் பூத் இருக்கு அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படியும் இல்லாட்டி அந்த தெருவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கூகுள் மேப்ஸ்ல நீங்க தேடலாம். இல்லாட்டி உங்களுக்கே நினைவு இருக்கலாம். அப்படி நினைவு இருந்ததுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலிங் பூத் அப்ப என்ன இருக்குங்கிறத டிராப் டவுன் வச்சு தேடி ஃபுல் லிஸ்டையும் எடுத்து அதுல உங்களுடைய பெயரை தேடணும். இது மிக மிக கடினமான ப்ராசஸா இருந்தாலும் இதுதான் வழி. இது இல்லை அப்படின்னு சொன்னா இதுதான் தேடி எடுக்க வேண்டிய வழி. இப்ப அடுத்தது, என்னுடைய பெயர் கீழே இல்லவே இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள் மேல உள்ளதை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க. தேவைப்பட்டால் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஆவணங்களை கொடுக்க சொல்லி கேட்கும். தேவைப்பட்டால், அதனால கண்டிப்பா வரும்னு எதிர்பார்க்காதீங்க. தேவைப்பட்டால் கேட்பாங்க. இப்ப அடுத்தது மிக மிக பெக்யூலியரான ஒரு கேள்வி என்னிடம் வந்தது. என்ன அப்படின்னா, அவருடைய மனைவி அந்த நேரத்துல வேற மாநிலத்துல இருந்தாங்க. இவர் இங்க இருந்திருக்காரு. அப்போ அவங்க அப்பா அம்மா பேரை எப்படி தேடி எடுக்கிறதுன்னு கேட்டார். அதற்குத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய தேடு பொறியில வராது. நீங்க என்ன பண்ணணும்னா voters.eci.gov.in போய் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா சர்ச் பை நேம் அப்படின்னு சொல்லி ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் கீழே சர்ச் யுவர் நேம் இன் ப்ரீவியஸ் எஸ்ஐஆர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா மாநிலத்தை செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். அந்த மாநிலத்தை செலக்ட் பண்ண ஆப்ஷனை செலக்ட் பண்ணி
வியூ கொடுத்தீங்கன்னா போகலாம். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தேர்தல் ஆணையமும், கேரள தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆப்ஷன்ஸ பல மாநில தேர்தல் ஆணையங்கள் கொடுக்கலை. அதாவது இப்போ நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா சர்ச் பை எபிக், சர்ச் பை நேம், சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒர்க். அதற்கே நம்ம வந்து நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தை பாராட்டணும். கேரள தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி சர்ச் பண்ணி பேர் வச்சு சர்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மோட சேர்ந்து 9 மாநிலங்களுக்கு எஸ்ஐஆர் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? சத்தீஸ்கர், கோவா, குஜராத், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அதை தாண்டி 3 யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் நடக்குது. இவங்க அனைத்துலயுமே பாத்தீங்கன்னா நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா மொத்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிக்கோ இல்லாட்டி ஒரு போலிங் பூத்துக்கோ ஓட்டர் லிஸ்ட் நான் சொன்னேன்ல கடைசி ஆப்ஷன் அதை மட்டும் தான் கொடுக்குறாங்க. அப்படி இருந்ததுன்னா அதுலயும் பலது வந்து ஹிந்திலையும் அவங்கவுங்க மாநில மொழிகள்லயும் இருக்கு. உங்களுக்கு துணைவர் இணை வந்துட்டு அந்த மாநில இருந்தாங்கன்னா அதை செலக்ட் பண்ணி அப்படித்தான் தேட முடியும். தேடுவதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போலிங் பூத் ஏரியா தெரிஞ்சே இருக்கணும். இருந்தால்தான் மற்ற மாநிலங்களுக்கு போது தேட முடியும். இல்லாட்டி பேர் வைத்து தேடக்கூடிய வாய்ப்பு கேரளால இருந்தா இருக்கு. மற்ற எந்த மாநிலங்களையும் நான் பார்க்கல. அடுத்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பெயரானது புரசைவாக்கம் தொகுதியில இல்லை. புரசைவாக்கத்துல நான் வந்து ஓட்டு போட்டேன். புரசைவாக்கம் தொகுதியிலே இல்லை அப்படின்னா தொகுதியே இப்ப இல்லை. அதே போல இப்ப நான் இந்த தொகுதியில போடுறேன் ஆனா அப்ப அதுல இல்லை அப்படின்னா தொகுதி சீரமைப்பு நடந்திருக்கிறது. அதனால இப்ப இருக்கிற நம்மளுடைய அதே தொகுதியில் நம்ம ஓட்டு போட்டிருக்கோங்கிற வாய்ப்பு இல்லை. மதுரை கிழக்குங்கிறது நான் சமயனூர்ல இருந்துன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதி இருக்கு இல்லையா? அதுல வந்து திருத்தணியில ஓட்டு போட்டவங்க இருந்தாங்க. இப்ப திருத்தணியில ஓட்டு போடுறாங்க. ஆனா அந்த திருத்தணி இருக்கிறது திருவள்ளூர்ல முன்னாடி இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பக்கத்துல உள்ள தொகுதிகள் இருக்கு இல்லையா? பக்கத்துல உள்ள தொகுதிகள்லாம் நீங்க தேடி பார்க்கலாம். ஒருவேளை என்னுடைய பேர் அந்த தொகுதியில் இல்லைன்னா எடுத்துக்காட்டி திருவள்ளூர்னா திருத்தணி, அரக்கோணம் இது மாதிரிலாம் கூட நீங்க தேடி பார்க்கலாம். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லயும் வந்துட்டு அது மாதிரி நிறைய மறுசீரமைப்பு நடந்திருக்கு. நல்லா வந்து தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப இன்னொரு ஒரு பெக்யூலரான பிஹேவியர் அந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லயே நம்ம பார்த்தோம். என்ன பிஹேவியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பேரை வைத்து ஒரு தொகுதியில தேடும் போது அது இருக்கு. ஆனா அதே தொகுதிக்கு போலிங் பூத் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இல்ல. அதே போல போலிங் பூத் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கு, தேடும் போது கிடைக்கல. இதுல ஏதாவது ஒண்ணுல கிடைச்சாலும் பாகம் நம்பர், தொகுதி எண், சீரியல் எண் இதை கண்டிப்பா குறிச்சு வச்சுங்க. அதை கொடுத்தாலே போதும் அவங்க தேடி எடுத்துப்பாங்க. அதனால எல்லாத்துலயும் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிஹேவியர் கண்டிப்பாக இருக்கிறது. அது கண்டிப்பாக டேட்டால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். பட் இந்த நான் சொன்ன மாதிரி தொகுதி எண், சீரியல் எண், அதே மாதிரி பகுதி எண் இருந்தால் பாகம் எண் இருந்துட்டாலே குறிச்சு வச்சுங்க. அதை கொடுத்தீங்கனாலே பக்காவா கிடைச்சிடும். இதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க. அவங்க வந்து அந்த ஊர்ல 30 வருஷமா இருக்காங்க. அந்த ஊரினுடைய தெரு பெயர் கொடுத்து தேட சொன்னாங்க. அது வந்து திருவள்ளூர்ல இல்லாம திருத்தணியில இருந்தது. திருத்தணியிலையும் போய் அவங்களுடைய பெயர் இருக்கக்கூடிய அவங்களுடைய தெருவெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு போலிங் பூத் லிஸ்டையும் பிடிஎஃபையும் எடுத்துட்டோம். எடுத்த பிறகு அதுல அவங்களுடைய ஊரினுடைய பெயர் இருக்கு. இந்த தெரு வந்து இந்த லிஸ்ட்ல தான் கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மேல போட்டிருக்கு. ஆனால் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட 2 தெருக்களை தாண்டி மற்ற தெருக்களுடைய பேர் அதுல இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி டேட்டா வந்து மிஸ் ஆயிடும். அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னாலும் உங்களோட அந்த 2002, 2005 உள்ள பெயரை தேடி எடுக்க முடியாது. அதையும் அதனால நீங்க கீழே உள்ளதை ஃபில் பண்ண முடியாது. அந்த சீரியல் எண் தெரிஞ்சால்தான் ஃபில் பண்ண முடியும். அதை நீங்க ஃபில் பண்ண அந்த டேட்டா இல்லைன்னா நீங்க ஃபில் பண்ண முடியாது. மேல உள்ளதை மட்டும் தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும். நம்மளுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெயர் வந்து இடப்பக்கம் இல்லை, வலப்பக்கத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து அப்பாவினுடைய பெயர் அம்மாவினுடைய பேரும் தேடினா அம்மாவினுடைய பெயர் இல்லை, அவங்கதான் உயிரோட இருக்காங்க. அப்பாவினுடைய பேர் இருக்கு ஆனா அவங்க வந்துட்டு தவறிட்டாங்க. அதாவது இப்ப நம்ம உயிரோடு இல்லாதவங்களுடைய தகவல் தான் அந்த பட்டியல் இருக்குன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பட்டியல்ல நீங்க அதை ஃபில் பண்ணலாம். அவர் உயிரோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற தேவை இல்லை. இறந்தவனுடைய தகவலையும் நீங்க ஃபில் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் செக் பண்றதுக்கு தான். 2002 உயிரோடு இருந்த அனைவருமே இப்ப இருப்பாங்கிறதுக்கான உறுதி இல்லை அப்படிங்கிறனால நீங்க ஃபில் பண்ணலாம். அதை அவங்க உங்களுடைய மூதாதையராக கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அதை பத்தின பயம் வேண்டாம். ரைட் சைட்ல ஃபில் பண்றவங்க உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற தேவை இல்லை. இல்லாதவங்களோட டீட்டெயிலையும் ஃபில் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு முகவரியில இருக்கேன் ஆனா நான் வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிட்டேன் அப்படிங்கும்போது என்னால அந்த ஃபார்மை வாங்க முடியல, இல்லாட்டி எனக்கு ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பொதுவாக இது எப்படி வந்து கையாளப்படுகிறது அப்படின்னா எடுத்துக்காட்டி நீங்க டெம்பரரியா வேற அட்ரஸ்ல இருக்கீங்க, உங்களுடைய உறவினர்கள் பழைய முகவரியில இருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க வாங்கி உறவினர் பெயர் எழுதி கையெழுத்து போட்டு கண்டிப்பாக கொடுக்கலாம். நீங்க பெர்மனன்ட்லி ஷிஃப்டடு ஆனா உங்களால அதை வந்து ஓட்டுரிமை மாற்ற முடியல அப்படின்னா பிஎல்ஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய அனைத்து என்யூமரேஷன் ஃபார்ம்ஸையும் அவங்க கொடுக்கணும். கொடுக்க முடியாட்டி
4 கேட்டகரைஸ் பண்ணி 4 கேட்டகரிஸ்ல அவங்க வந்துட்டு அதை போட்டு அதை வந்து அப்லோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒண்ணு இறப்பு. அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா டீட்டெயில் ஃபில் பண்ணாம இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு போடுவாங்க. 2வது கண்டே பிடிக்க முடியல, அவங்கள எங்களால வந்து பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்மனன்ட்லி ஷிஃப்டட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பெர்மனன்ட்லி ஷிஃப்டட், இவர் இந்த அட்ரஸ்ல இப்ப இல்லை, அதனால நான் கலெக்ட் பண்ணலன்னு சொல்லி போட்டாங்கன்னா இப்ப எனக்கு ஓட்டுரிமை இல்லாம போயிருமா அப்படின்னா இல்லை. டிசம்பர் 8ஆம் தேதி வரக்கூடிய வரைவு பட்டியலில் உங்க பெயர் இருக்காது, என்யூமரேஷன் ஃபார்ம் கொடுக்காதனால இருக்காது. அப்போ நீங்க ஃபார்ம் 6ஓ ஃபார்ம் 8ஓ பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிஎல்ஓ, அப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அதை பொறுத்து புதுசா சேர்க்கணுமா இல்லாட்டி பெயர் மாற்றம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் கொடுக்கலாம். கவலையே பட வேண்டாம். அந்த மாதிரி நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்கன்னா, அவங்க பெர்மனன்ட் ஷிஃப்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக டிசம்பர் 8க்கு அப்புறம் நீங்க ஃபார்ம் கொடுத்து சேர்த்துக்கலாம், பயப்பட வேண்டாம். அடுத்ததாக இப்ப வெளிநாடு வாழ் இந்தியர்கள் என்ஆர்ஐஸ் அவங்க என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ண கொடுக்கறதுக்கு இங்க ஆள் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தோம்லாம். ஆள் இல்ல, எனக்கு எந்த விதமான வழியுமே இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன அந்த voters.eci.gov.in என்ற இணையதளத்திலேயே பாத்தீங்கன்னா இணைய வழியாக பதியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல எப்படி இணைய வழி பதியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, voters.eci.gov.in அதுல போய் நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய செல்பேசி எண்ணை உங்களுடைய ஓட்டர் ஐடியோட இணைச்சிருக்கணும். இணைச்சிருந்தாலும் லாகின் பண்ண முடியும், லாகின் பண்ணியிருந்தால் தான் ஃபில் பண்ண முடியும். அந்த வெப்சைட்ல voters.eci.gov.in ரைட் சைட்ல ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பச்சை கலர்ல இருக்கும். அப்படி இல்லாட்டி இசிஐ நெட் அப்படின்னு மொபைல் செயலி இருக்கு, அதுலயும் அந்த ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும். அங்க நீங்க உங்களுடைய மாநிலத்தை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு கீழே அங்க வந்து உங்களுடைய அந்த அடையாள அட்டை எண், இப்ப இருக்கக்கூடிய எலக்டர் ஐடி ஓட்டர் ஐடியை கொடுத்தீங்கன்னா டீடைல்ஸ் நம்ம எப்படி இந்த ஃபார்ம்ல பார்த்தோமோ அதே மாதிரி ப்ரீஃபில் ஆகி வரும். வந்த பிறகு உங்களுடைய ப்ரீவியஸ் எஸ்ஏஆர் டீடைலை ஃபில் பண்றதுக்கும் அதுல ஆப்ஷன் இருக்கும். அதை தேடி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் ஆத்தன்டிகேஷன் போகும். ஆதாரில் உங்களுடைய பெயரும் ஓட்டர் ஐடியும் உங்களுடைய பெயரும் கண்டிப்பாக சேர்ந்திருந்தால், ஒன்னா இருந்தால் மட்டும்தான் இணைய வழி ஃபில் பண்ண முடியும். ஆனா அதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வந்து தேர்தல் ஆணையம் இப்ப பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இப்போ ஆதார்ல பாத்தீங்கன்னா என் பேர் பாலாஜின்னு இருக்கும், ஓட்டர் ஐடியில பாலாஜி ஹைஃபன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல பெரும்பாலானருக்கு லாஸ்ட் நேம் இல்ல, குடும்ப பெயர் இல்லாததுனால நம்ம ஹைஃபன் போட்டு ஃபில் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ரெண்டையும் அது மேட்ச் பண்ணா அது ஒத்து போகல. ஃபார்ம் ஃபில் பண்ற தொடக்க காலத்துல அது மேட்ச் ஆகல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது இப்போ தேர்தல் ஆணையம் அந்த ஹைஃபன் மட்டும் தான் பிரச்சனைனா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. அதனால உங்களுடைய பெயர் பாலாஜின்னு மட்டும் இருக்கு, அதே போல அந்த இதுல பாலாஜி ஹைஃபன் மட்டும் இருக்கு. அதாவது நான் சொல்றது இப்போ வந்து நந்தகுமார் இங்க இருக்கு, நந்த ஸ்பேஸ் குமார், நந்தகுமார் கோபாலன் இப்படி எல்லாம் இருந்தால் மேட்ச் ஆகாது, ஃபில் பண்ண முடியாது. பெயர் இருக்கிறது, ஹைஃபன் மட்டும் தான் பிரச்சனைனா அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது எதுக்காக ஓவர்சீஸ் ஓட்டர்ஸ் என்ஆர்ஐ சொல்ல வந்தேன்னா, அந்த இணையதளத்திலேயே சைட்ல ஓவர்சீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கேட்கும். அதை வச்சு நீங்க ஃபில் பண்ணி ஓவர்சீஸ்ல இருக்கிறவங்க மட்டும் ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. அதனால வெளிநாட்டுல இருக்கேன், இங்க ஒற்றுமை வந்துட்டு பறி போயிருமான்னு பயப்பட வேண்டாம், அதுவும் செய்ய முடியும். இப்போ அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இணைய வழியாக எப்படி இந்த படிவத்தை நிரப்புறது.